ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மேத் பசில் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லைங்களா? என்ன கேட்டிருந்தேன்? எலிஃபென்ட், லயன், மங்கியோட வெயிட்டு செப்பரேட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமாங்களா? அதாவது அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருந்தேன்? ஒரு எலிஃபெண்ட்டும் 2 லைனும் சேர்த்து அதனோட வெயிட் 1200 kg, 2 லைன் 4 மங்கி சேர்த்து 400 kg அண்ட் 1 எலிஃபெண்ட் 4 மங்கிங்க 1000 kgன்னு கொடுத்துருந்தேன். ஆமாங்களா? ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த க்ளூ வச்சுட்டு எலிஃபெண்டோட வெயிட்டு, லயனோட வெயிட்டு, மங்கியோட வெயிட் கேட்டிருந்தேன். ஆமாங்களா? ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். எக்ஸுங்கிறது எலிஃபெண்ட்டுன்னோ, ஒய்ங்கிறது லயனுன்னோ அண்ட் இசட்டுங்கிறது மங்கின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ பாருங்கள், இப்போ எப்படி எழுதலாம்? அப்போ எக்ஸ் ப்ளஸ், அதாவது 1x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1200 அண்ட் 2y ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 400 அண்ட் 1x ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 1000 எழுதலாங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1200 அண்ட் இது எப்படி எழுதிக்கிறேன்னா 4z ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 400. அதாவது மாற்றிங்க நான் எழுதிக்கிறேன். சரியாமா? ஸோ இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். சைன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா ப்ளஸ் 2y மைனஸ் 2y ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன மட்டும் வரும்? எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1200 மைனஸ் 400 என்ன கிடைக்கும்? எனக்கு 800ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். அதாவது எக்ஸ் இசட் மாடலில் இருக்கும், இது எக்ஸ் இசட் மாடலில் இருக்குது. ஆமாங்களா? ஸோ இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். அதாவது எக்ஸ் ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 1000 அண்ட் எக்ஸ் மைனஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 800. ஓகேங்களா? ஸோ அப்போ இது பண்ணுங்கள். ப்ளஸ் 4z மைனஸ் 4z கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 1800ன்னு வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 2 இந்த பக்கம் வரப்போ எனக்கு டிவைட் ஆஃப் 2ன்னு வரும். அப்போ 1800 டிவைட் பை 2னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா வரும்? எனக்கு 900. அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்னது? எலிஃபெண்ட். அப்போ எலிஃபெண்ட்டோட வெயிட் என்னடா கண்ணா? 900 kg. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு நான் என்னது ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1200. ஆமாங்களா? அப்போ எக்ஸோடு தான் நான் 900ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 900 ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 1200னா ப்ளஸ் 900 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 900 ஆகும். அப்போ 1200 மைனஸ் 900னா அப்போ 2y ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும்? எனக்கு 300ன்னு கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 300 டிவைட் பை 2னா ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குமா? நம்மளுக்கு 150 kg. ஒய்ங்கிறது என்னது? நம்மளுக்கு லயன். அப்போ லயனோட வெயிட் என்னடா கண்ணா? நம்மளுக்கு 150. இப்போ இதில் எக்ஸு இசட்டு சேம் இதே மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 1000, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எக்ஸுங்கிறது எனக்கு 900 ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 1000 அப்படின்னா அப்போ அதே மாதிரி 4z ஈக்குவல் டு 1000 மைனஸ் 900. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 4z இஸ் ஈக்குவல் டு 1000ல் 900 போச்சுன்னா என்ன வரும்? 100. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 100 பை 4ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? z இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னடா கண்ணா கிடைக்கும்? 100ல் 4னா எத்தனை டைம்ஸ் நம்மளுக்கு? 25 டைம்ஸ். அப்போ 25 kg. இசட்டுங்கிறது எனக்கு என்னது? மங்கி. அப்போ மங்கியோட வெயிட் எனக்கு என்ன வருது? 25 kg. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த சம் புரிஞ்சுதுங்களா? ஸோ நாளைக்கு ஒரு மேத் பசிலோட உங்களை பார்க்குறேன்.